வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும் பொங்கலுக்கு அப்படின்னாரு. 3000 ரூபாய் வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது பேசுவதா, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள். அதிமுக எல்லாமே ஒன்றிணைந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கருத்தா இருக்கு. தனித்தனியா பிரிவு இருக்கிறனால வந்து வெற்றி வாங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள். எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொண்டீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவுக்கு நேற்று வந்திருந்தாரு. இன்றைக்கு கூட பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு, கோயிலுக்கு சென்றாருங்கிறத நான் பார்த்தேன். யாரும் எதிரி இல்லை, யாரும் இல்லை சார், நான் தான் கிளிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன், பேசுறாங்க நீங்க வந்து எதிரியோடா துரோகியோடா இல்ல நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அது அதிகாரம் சொன்னாங்க. நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதனால துரோகி யாரு எதிரி யாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனையும் நமது கட்சியின் நலனையும் மனதில் கொண்டு முடிவெடுப்போம் சொன்னேன். அதை பற்றி தான் நாங்கள் எடுக்க போறோம். அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.